கொடிய வியாதி இந்த உலகத்தில் பலவீனம் வியாதி என்பது இருக்குதான் செய்யுது. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால உன் நோய்களெல்லாம் சுமந்து கொண்டேன் என்று சொன்னவர், ஓ என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னவர், ஆழத்துக்கு வர 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 உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும். பாருங்க, அல்லே உங்களுக்கு எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் மற்றவர்கிட்ட சொல்ல முடியாத பலவீனம் இருக்கும். ஒரு தூக்கம் வராததே ஒரு பலவீனம் தான். சாப்பாடு ஜீரணம் ஆகாததே ஒரு பலவீனம் தான். ஸ்தோத்திரம். பல பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் எப்பப்போ அந்த கை கால் வலிக்கிறதே ஒரு பலவீனம் தான். அப்போ இந்த பலவீனங்கள் நீங்கணும்னா நீங்க ஆராதனை தவறவே கூடாது. அல்லேலூயா. சபைக்கு வர்றது என்ன பண்ணக்கூடாது, தவறக்கூடாது. அதனால்தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அன்னைக்கு பாருங்க, இயேசு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து பிற்பாடு 40 நாள் சீஷர்களோடு கூட இருந்து தம்முடைய வசனத்தை திருஷ்டாந்தமாய் போதித்து பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். எங்க வச்சு நடத்துவார்? சபையில வச்சு நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மட்டும் ரட்சிக்கப்படுறது இல்ல, நீங்க வர வர உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்படுறது இல்ல, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையா இருக்குதா, அதிலிருந்து விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா இங்க வந்தா நீங்க ஆராதிக்கிறீங்க, இங்க வந்தா நீங்க பாடுறீங்க, பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறோம். நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனம் துதி ஆராதனை. இன்னைக்கு ஐயா சொன்னாரு, ஸ்தோத்திரத்தினால எரிகோ முதல் என்னாச்சா விழுந்துச்சு. அல்லேலூயா. நான் ஒரு சில நேரத்தை நமக்கு இந்த துதிக்கிறது தனியா இருந்து என்ன பண்ண முடியாது, பலன் கிடைக்காது. வீட்டுல இருந்து துதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்களே தேவாலயம், அப்போ நானே தேவாலயம். அப்போ தேவா, நான் எதுக்கு போன சர்ச்சுக்கு நினைக்கிற விசுவாசிகளும் உண்டு பெங்களூர்ல. ஆனா நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க ஆலயத்துக்கு வர கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களோட சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு எதிர்க நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் சாத்தான் திருடவே மாட்டான். அல்லேலூயா.